ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஹெல்த்தியான கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம கடையில் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிட்ருப்போம். பட் வீட்டில் நம்ம செய்கிற அந்த கொத்து சப்பாத்தி நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த கொத்து சப்பாத்தி என்கிட்ட இருந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 5 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கையில் கூட நீங்கள் பிச்சு போட்டுக்கலாம். மொத்தத்தில் குட்டி குட்டி பீஸாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 சப்பாத்தியும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இந்த சைஸில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பொதுவாக நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாயும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி கோர்ஸாக தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறமா நல்லா வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணது பிறகு அடுத்ததாக ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்க போகிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி, அதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த சப்பாத்தியில் பிடிச்சி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஆகும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி சேர்த்து கலந்து விட்டுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் சப்பாத்தி சேர்த்திங்க அப்படின்னா அந்த முட்டை நல்லா அப்சர்வ் பண்ணாது. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா 1 ஸ்பூன் பக்கம் சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நான் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டன் கிரேவி எங்கிட்ட இருந்தது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதில் எந்த விதமான குழம்பாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது காளான் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, முட்டை குழம்பு, இந்த மாதிரி எந்த குழம்பு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இதில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாற வேண்டியதான். ரொம்பவுமே டேஸ்ட்டான இந்த கொத்து சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சசல் புரோட்டா, அதாவது கொத்து புரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கொத்து சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.